கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி வெனிசுலான்ற ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு அங்கே உள்ள எண்ணெய் வளத்தை திருடுறதுக்காக அந்த நாட்டுடைய ராணுவ வீரர்களை கொண்டு அந்த நாட்டுடைய அதிபர் வீட்டுக்குள்ளே புகுந்து அவரையும் அவருடைய இணையரையும் கடத்திட்டு போய் அவங்க நாட்டுக்குள்ளே, அதாவது அவங்க கோர்ட்டுக்குள்ளே வச்சு இவங்க குற்றவாளி, இவங்களுக்கு தண்டனை கொடுக்குன்னு சொன்னது எங்கேயாவது நடக்குமா? அதை தான் அமெரிக்கா பண்ணுச்சு. இது முடிஞ்ச கையோட நாங்கள் ஈரான் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திட்டு அந்த நாட்டு மேலேயும் குண்டை போட்டு அந்த நாட்டுடைய அதிபர் கமேனியை கொன்னதும் அமெரிக்கா. நீங்கள் நல்லா கவனிச்சின்னா தெரியும், நான் இந்த 2 விஷயத்தையும் சொல்லும்போது ட்ரம்ப்ன்ற வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டேன், அமெரிக்கன்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருப்பேன். ஏன் நான் அமெரிக்கான்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எந்த அதிபராக இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்தே தான் இருக்கும். அதுக்கு நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா, அமெரிக்காவாக இருந்த அதிபர் எல்லாருமே, அது கடாஃபியை கொண்டதாக இருக்கட்டும், ஷேகோராவை கொண்டதாக இருக்கட்டும், சதாம் ஹுசேனை கொண்டதாக இருக்கட்டும், அல்லது பல நாடுகள் மேலே அச்சுறுத்தல் பண்ணதாக இருக்கட்டும், பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இவங்க பிஸ்னஸுக்கு ஆதரவான ஒரு அரசை உருவாக்குனதாக இருக்கட்டும், அல்லது இவங்க பிஸ்னஸ் தடையாக இருக்கிற எந்த நாட்டு அதிபரையும் கொண்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்கா இருந்த அதிபர் எல்லாருமே செஞ்சுருக்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயமே. அதோட நாம் அமெரிக்கான்றதோட இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னு சொன்னால், இது அமெரிக்காவும் தாண்டி ஒரு டாப் 10 பணக்காரங்க தான் இதை பண்ணுறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற டாப் 10 பணக்காரங்க அவங்களுடைய லாபத்துக்காகவும் அவங்களோட பிஸ்னஸ் விரிவாக்கத்துக்காக தான் இந்த சம்பவம் நடக்குது. அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம உழைப்பை சுரண்டி லாபம் சம்பாதிக்கிற இந்த டாப் 10 பணக்காரங்க இவங்க நினைச்சாங்கன்னா 1000 அமெரிக்கா உருவாக்கலாம், இவங்க நினைச்சாங்கன்னா 1000 ட்ரம்ப் உருவாக்கலாம். இன்னைக்கு பக்கபலமாக செயல்பட்டு இருக்கிறது அமெரிக்கா. நாளைக்கு இஸ்ரேல் ஒரு நாட்டை கூட அமெரிக்கா உருவாக்கி இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருப்பாங்க, அதாவது இந்த உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருப்பாங்க. அடுத்தது கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் அழிச்சு அங்கே ஒரு அமெரிக்கா கூட உருவாக்கி இந்த உலகம் முழுக்க பிஸ்னஸ் விரிவாக்கம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு நாட்டை அழிக்கும் தெரியும், ஒரு நாட்டை உருவாக்கும் தெரியும். இதுதான் இந்த டாப் 10 பணக்காரங்களுடைய வேலை. ஸோ இப்போ இவங்களுக்கு பக்கபலமாக செயல்படுற இந்த அமெரிக்கா இருக்கிறதுனால தான் நம்ம அமெரிக்கான்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷன் ஒவ்வொரு வாட்டியும் ஆரம்பத்தில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கும், அதெல்லாம் நம்ம எதுவுமே கவனிக்காமல் ஒவ்வொரு வாட்டியும் இந்த தாக்குதல் நடக்கும்போது நம்ம ஷாக் ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம். அமெரிக்காரன் பபுல்காம் மாரி நம்மளை மென்று வாயில் போட்டு போயிட்டே இருப்போம். சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை?